இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். பாசிப்பருப்பு வச்சு ஒரு மசால் தோசை, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு ஒரு கப்பு, குதிரைவாலி அரிசி 1/4 கப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஊறிடுச்சிங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து தோசை பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல் சூடானதுமே நல்லா ஒரு 2 கரண்டி மாவு விட்டு நல்லா பரப்பி விட்டு ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு கேரட்டு திருவி வச்சுருக்கிறேன், அது நல்லா போட்டு கேரட் போட்டு பரப்பி விட்டுட்டு பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் போட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு திருப்பி போட வேண்டாம், அப்படியே மடித்து விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாதா தோசையும் கூட ஒன்று ஊற்றிக்கலாம், மசால் போடாமல் சாதா தோசை ஒன்று ஊற்றிக்கலாம், இதுவுமே நல்லாயிருக்கும். திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கிறேன். நம்ம கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.